சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் தோனி தலைமையில் களமிறங்கிய சிஎஸ்கே அணி ஒரு மிகப்பெரிய மோசமான தோல்வியை தழுவியுள்ளது. காயம் காரணமாக ருத்துராஜ் தொடரிலிருந்து விலகினார். இதனை அடுத்து செய்தியாளர் சந்திப்பில் சிஎஸ்கேவிற்கு தோனி தலைமை ஏற்பார் என்று பிளமிங் அறிவித்திருந்தார். சிஎஸ்கே தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து இருந்தது. ஆனால் தோனி தலைமை ஏற்ற பின் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும், தோல்வியில் இருந்து சிஎஸ்கே அணி மீண்டு வரும் என்று எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் தோல்வியை தழுவி ஒரு மிக மோசமான சாதனையை தற்போது சிஎஸ்கே படைத்திருக்கிறது. இதுவரை தோல்வியை சந்தித்த 4 போட்டிகளை விட இன்று ஒரு மிகப்பெரிய தோல்வியை சிஎஸ்கே சந்தித்துள்ளது. எந்த அளவிற்கு இன்றைய தோல்வி மோசம் என்றால், சிஎஸ்கே அணி 63 பந்துகளுக்கு பவுண்டரிகளே இல்லாமல் விளையாடி இருக்கிறது. 7.5வது ஓவரில் கடைசியாக ஒரு பவுண்டரியை சிஎஸ்கே அடித்தது. கடைசியில் 63 பந்துகளுக்கு பிறகு சிஎஸ்கே அணியின் சிவம் தூபே 18.2வது ஓவரில் 7.5வது ஓவருக்கு பிறகு 18.2வது ஓவரில் ஒரு பவுண்டரியை சிஎஸ்கே அடித்தது. 10 ஓவர்களுக்கு மேல் ஒரு அணி பவுண்டரிகளே அடிக்காமல் விளையாடிய ஒரு மோசமான சாதனையை சிஎஸ்கே இன்று படைத்துள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற கேகேஆர் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய சிஎஸ்கே அணி தொடக்கம் முதல் இறுதி வரை விக்கெட்டை இழந்து கொண்டே இருந்தது. தடுமாற்றத்தில் இருந்தாலும் விஜய் சங்கர் மற்றும் சிவம் தூபே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை வெறும் 8 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸர் மட்டுமே அடித்தது. அந்த ஒரு சிக்ஸரை விஜய் சங்கர் அடித்திருந்தார். சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களை பொறுத்தவரை 6 பேட்ஸ்மேன்கள் ஒற்றை இலக்கு எண்களுக்கு ஆட்டமிழந்துள்ளனர். ஜடேஜா மற்றும் இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய தீபக் ஹூடா டக் அவுட் ஆகி வெளியேறினார்கள். 100 ரன்களை கடந்து செல்லுமா சிஎஸ்கே அணி என்று எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 103 ரன்களை சிஎஸ்கே அணி எடுத்தது. எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய கேகேஆர் அணி தொடக்கம் முதலே அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. முதல் 6 ஓவர்களிலே 50 ரன்களை எடுத்து வலுவான ஒரு தொடக்கத்தை கொடுத்தது. சுனில் நரைன் அதிரடியாக விளையாடி சிஎஸ்கே பவுலர்ஸ் வீசிய பந்தை நாலாபுறமும் பவுண்டரிகளுக்கு விளாசினார். அவர் மட்டும் 5 சிக்ஸர்களை அடித்திருக்கிறார். வெறும் 18 பந்துகளில் 44 ரன்களை எடுத்திருக்கிறார் சுனில் நரைன். அவர் ஆட்டமிழந்த பின் களமிறங்கியவர்கள் இந்த இலக்கை வெறும் 10.1 ஓவரில் அடித்து கேகேஆர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ருசித்துள்ளது. சிஎஸ்கேவை பொறுத்தவரை ஒரு மோசமான சாதனையை படைத்துள்ளது. அதாவது 5 போட்டிகளில் தொடர்ச்சியாக தோல்வியை தழுவிய ஒரு மோசமான சாதனையை சிஎஸ்கே அணி படைத்துள்ளது. புள்ளி பட்டியலை பொறுத்தவரை 6 போட்டிகளில் விளையாடிய கேகேஆர் அணி 3 போட்டிகளில் வெற்றி பெற்று 3 போட்டிகளில் தோல்வியடைந்து 3வது இடத்தில் நீடிக்கிறது. சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை 6 போட்டிகளில் ஒரே ஒரு போட்டியில் மட்டும் வெற்றி பெற்று 5 தோல்விகளை தொடர்ச்சியாக தழுவியுள்ளது. வெற்றி பெற்ற அந்த ஒரு போட்டி முதல் போட்டியாகும். ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று 9வது இடத்தில் சிஎஸ்கே அணி நீடிக்கிறது. ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு இன்று திரும்பி சென்றிருக்கிறார்கள். ஏனென்றால் சிஎஸ்கே தலைமை தற்போது தோனியிடம் இருக்கிறது. காயம் காரணமாக வெளியேறிய ருத்துராஜுக்கு பதிலாக சிஎஸ்கே அணியின் கேப்டனாக தோனி தலைமையேற்றார். இந்த தலைமையேற்ற பின் ஒரு மிகப்பெரிய மாற்றம், வெற்றியை ருசித்து விடலாம் என்று சிஎஸ்கே எண்ணியது. சிஎஸ்கே ரசிகர்களும் எண்ணினார்கள். ஆனால் இன்று இதுவரை கடந்த 4 போட்டிகளில் தோல்வியை தழுவியதை விட இந்த போட்டியில் ஒரு மிக மோசமான தோல்வியை தழுவியுள்ளது.